ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அப்பளக்கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் செஞ்சிடலாங்க. இது சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லா மேட்சாக இருக்குங்க. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 1/4 கப்பு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூனு துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டையும் நல்லா கழுவி களைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் ஒரு 2 கப் தண்ணி ஆட் பண்ணி இந்த பருப்பை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் இதை ஊற வச்சுட்டு அப்புறமா ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா வேகும். இது கூட மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீவிட்டு அதையும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு ஒரு 2-3 பல் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம், பெரிய வெங்காயம் அது ஒரு அரை வெங்காயம் கட் பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. சாம்பார் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் மூடி போட்டு ஒரு 4 விசில் வர அளவுக்கு வேக விடுங்க. கடலைப்பருப்பு இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். நல்லா வெந்துடுச்சு கடலைப்பருப்பு. இதை நல்லா மசிச்சு விடுங்க. கடலைப்பருப்பு, பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் மசிச்சு விடுங்க இந்த மாதிரி. இதை நாம் இப்போ தாளிச்சுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. அதுக்கு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பும் கடுகும் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 6 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அதையும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு சின்ன வெங்காயம் போடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு ஒரு 2 பல் நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. பெருங்காயம் ஒரு சிட்டிகை போட்டுக்கோங்க. வரமிளகா ஒரு கிள்ளு போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி அந்த கூட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி இந்த சமயத்தில் ரொம்ப கம்மியாக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அப்பளத்தை பொரித்து போடும்போது தண்ணி இழுத்துக்கும். இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருக்கிற சமயத்தில் ஒரு 1/4 கப் தண்ணி மட்டும் ஆட் பண்ணுங்கள். ரொம்ப ஆட் பண்ணாதீங்க. அப்பளம் போடும்போது அது எல்லாத்தையும் உறிஞ்சிரும். அப்பளம் ஒரு 5 இல்லைன்னா ஒரு 6 அப்பளத்தை நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. அது 2 உடச்சி அதில் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த அப்பளமும் இது எல்லாம் உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி இது எல்லாம் சேரும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கொத்தமல்லி தலையை நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சுவையான அப்பளக்கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இது சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.